வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. ஆராதனாவின் வளைகாப்பு அந்த மண்டபத்தில் மிகவும் ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. பெண்ணின் பிறந்த வீடும் சரி, புகுந்த வீடும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு அவள் மீதான அன்பை வெளிப்படுத்த தங்களின் கைவரிசையை காட்டியிருந்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகிலா. பொண்ணு கல்யாணத்துல செஞ்ச தப்ப அவளோட வளகாப்புல சரி செஞ்சுட்ட. அன்னைக்கு அழுது களைச்சிருந்த முகம் இன்னைக்கு விசேஷ அலுப்புல ஆனந்தமா களைச்சு போயிருக்கு. அவரின் சகோதரர் தங்கையிடம் வந்து நின்று தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். உண்மைதான் அண்ணா, நீங்க சொன்னப்ப கூட என் தப்ப நான் உணராம போயிட்டேன். அதனால என்ன, பரவாயில்ல விடு. சரியான நேரத்துல சுதாரிச்சுட்டியே என அவர் தோள் தட்டியவர், ஆனா இனிமே சாய நீ சரியா கொண்டு வரணும். அவங்கிட்ட இருக்க அலட்சியம் இன்னும் மாறாம தான் இருக்கு என்றார். புரியுதண்ணா, எங்க தப்ப உணர்ந்த பின்னாடி அவன்கிட்ட உட்காந்து பொறுமையா பேசி பார்த்தேன். அத அவன் ஏத்துக்க விரும்பல. என்ன கம்பல் செய்யாதீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஆராக்கிட்டையும் மாப்பிள்ளகிட்டையும் விலகிதான் இருக்கான். அதனால அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறது இல்ல. எங்க ஆசைக்காக டே டைம் மட்டும் வந்துட்டு போவாங்க என்றார் வருத்தமாக. சரி விடு. 5 விரலும் 5 ரகங்கிற மாதிரி எல்லாருமே தங்களோட தப்ப உணர்றதும் இல்ல, திருத்திக்கிறதும் இல்ல. அட்லீஸ்ட் பெத்தவங்கன்னு உங்க 2 பேர் மரியாதையாவது அவங்கிட்ட விட்டு கொடுத்துடாம காப்பாத்திக்கோங்க என்று அறிவுறுத்தினார். குடும்ப புகைப்படம் எடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க, அதில் தவறாமல் கலையரசனும் மனைவியின் அருகில் விரைப்பாக நின்றிருந்தார். பெற்றவர்களுக்கு தன்னுடைய இருப்பு தேவைப்படும் பொழுது மட்டுமே மறுக்காமல் வீட்டிற்குள் சென்று அவர்களுக்கு வேண்டுவதை செய்து கொடுத்துவிட்டு வருபவன் ரிஷி. ஆனால் நேற்று திடுமென தன் தந்தை முன்னால் நின்று அவனுடைய மனைவிக்கு மறுநாள் வளையல்கள் அடுக்கும் சடங்கு வைத்திருப்பதாக அவரைப் போலவே சுவற்றை பார்த்து அழுத்தமாக அறிக்கை வாசித்துவிட்டு வந்து விட்டான். இவன் என்ன மட்டு மரியாதை இல்லாம சோத்த பார்த்து பேசிட்டு போறான்? அதுவும் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னானா என மனைவியிடம் குதிக்க ஆரம்பித்தார் மனிதர். ஜானகி அமைதியாக ஒரு பார்வைதான் பார்த்தார். என்ன, இதுவும் உங்க கடமைதான் எப்பவும் போல பாட்டு படிக்க போறியா? தெரியுதுல்ல, போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. நான் நாளைக்கு கட்டிக்க வேண்டிய பட்டு புடவை அயன் பண்ணணும் என்று புடவை முந்தி இழுத்து சொருகி கொண்டு நடந்தார். இவள என பல்லை கடித்தவர் சட்டென சுதாரித்து, ஐயோ, நம்ம வேஷ்டி சட்டை இவதான் அயன் பண்ணுவா, பகச்சுக்க வேணாம், பொறுத்து போயிடுவோம் என பம்மிக் கொண்டே மனைவியை தேடி வந்தார். அவர் அலமாரியில் இருந்த புடவை அடுக்குகளை பார்வையால் அலசி கொண்டிருக்க, நாளைக்கு நான் எந்த சட்டை போட்டுக்கிடட்டும் என ஜானகியின் பின்னே நின்று ஜம்பமாக கேட்டார் கலை. முன்னே நமட்டை கடித்து வெளிவந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டவர் பிறகு பொறுமையாக கணவரிடம் திரும்பினார். அப்ப நீங்க வரீங்களா? இதென்ன இப்படி கேக்குற? நான் வர வேண்டாமா? அவர் எகிரி கொண்டு வர, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? உங்க மகன் வேற பக்கத்துல இருந்த எனக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம உங்ககிட்ட மட்டும்தானே பேசினா என்றார் கேலியாக. ரொம்ப நக்கல் பண்ணாத. அவன் கிழமைய உன்னை கேட்டுதான் குறிச்சிருப்பான் என முறைத்துவிட்டு, சரி சரி, அப்படியே என்னோட வேஷ்டி சட்டையை தேய்ச்சிடு என்று அதை எடுத்து வந்து அவர் புடவை அருகே வைத்தார். ஜானகி இடுப்பில் கை வைத்து அவரை பார்க்க, நான் போய் உனக்கு டீ போட்டு வரேன் என வேகமாக நகர்பவரை கண்டு தலையசைத்து சிரித்து கொண்டார் அப்பெண்மணி. வளைகாப்பு முடிந்து 2 நாள் பிறந்த வீட்டிலிருந்த ஆராதனா 3ஆம் நாள் புகுந்த வீடு வந்துவிட்டாள். அவள் இருந்த நாட்களில் சாய்ராம் அங்கே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதயம் வலித்ததுதான், இருந்தும் தாங்கிக் கொண்டாள். திருமணத்தின் போது மகனின் இது போன்ற நடவடிக்கையை அலட்சியமாக கையாண்ட பெற்றோருக்கு தற்பொழுது புத்தி தெளிந்த பிறகு மகளை நினைத்து கவலை பிறந்தது. விடுங்கம்மா, இப்ப என்ன, நம்ம வீட்டுல எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் செய்யும் போதே இதெல்லாம் சமாளிச்சுட்டேன். இந்த நிமிஷம் என்னோட மொத்த குடும்பமுமே என்ன சுத்தி ஆதரவா ஆறுதலா துணை இருக்காங்க. அதனால அவன் ஒமிட் பண்றது எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல. நான் கிளம்புறேன். நான் தான் மெடிக்கல் லீவ் போடுறேன், இங்கேயே இருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அகிலா ஏமாற்றமாக கூற, மா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா, நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம். என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. அவருக்கும் அப்படித்தான். அங்கே ஒரு மாதிரி ரொட்டீன் லைஃப்க்கு செட் ஆயிட்டேன். அதோட உங்க மருமக இன்னொன்னு சொல்றாரு, அதுவும் பிராக்டிகலி கரெக்ட் தான். உங்களுக்கு இதுதான் முதல் அனுபவம். வேற எந்த பொண்ணோட டெலிவரியும் சமீபமா நீங்க பார்த்ததில்ல. உங்க அக்கா அண்ணா ஃபேமிலியில நடந்த பிரசவங்களுக்கு கூட குழந்தை பிறந்த பின்னாடி ஒரு நாள் லீவ்ல போய் பார்த்துட்டு வந்தீங்க. அவ்வளவுதான். உங்களால என்னையும் பேபியும் சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப தடுமாறி சிரமப்படுவீங்க. அத்தைக்கு அப்படி கிடையாது. ஊர்மி அண்ணியோட 2 குழந்தைக்கும் பார்த்திருக்காங்க. அதோட நர்மதா அக்காவும் பாப்பாவ 3 மாச குழந்தையா அங்கேதான் தூக்கிட்டு வந்து தங்கி இருந்து அவளுக்கு 6 மாசம் ஆனதும் தனியா பெங்களூர் போனாங்களாம். சோ அவரு சொல்ற மாதிரி நான் எங்க வீட்ல இருக்கிறது தான் சரி வரும். நீங்க வேணா பேபி பிறந்த பின்னாடி ஹெல்ப்புக்கு கொஞ்ச நாள் வந்து கூட இருங்க. நர்மதா அக்கா ரூம்ல நீங்க வசதியா தங்கிக்கலாம். உங்களுக்கு பிரைவசி இருக்கும் என்று சொல்லி கிளம்பி விட்டாள் ஆராதனா.
ஒரு வாரம் கடந்திருக்க, தங்கள் வீட்டு கூடத்தில் கணவன் செய்திருக்கும் வேலையைக் கண்டு வேகமாக தன் தோளில் இடித்துக் கொண்டார் ஜானகி. நெஜத்த உள்ள அழைச்சுக்க திறமல்ல. இப்படி நல்லல ஜம்பமா நடு வீட்ல கொண்டு வந்து மாட்டாதது ஒண்ணுதான் இங்க குறையா கிடக்கு. மனைவியின் பேச்சை காதில் வாங்காத கலை, கொஞ்சம் கிராஸா இருக்குப்பா. இன்னும் ரைட் சைடு லேசா மேல தூக்குங்க. ஆ, போதும் போதும். இப்ப சரியா இருக்கு. என்று கூறி அவர்களுக்கான பணத்தை கொடுத்து அனுப்பினார். தன்னை கோபமாக உறுத்து விழிப்பவரிடம் ஏதாவது ஜூஸ் போட்டு குடேன். தாகமா இருக்கு. என்று வேண்டவும் முகத்தை சுளித்துவிட்டு சமையலறை செல்பவரை பார்த்து பெருமூச்சு எறிந்தபடி திரும்பி அப்புகைப்படத்தை நோக்கினார் கலையரசன். இளைய மகனுடைய மனைவியின் வளைகாப்பு விசேஷத்தில் தத்தன் குழந்தைகளுடன் பிள்ளைகள் மூவரும் குடும்பமாக சேர்ந்திருக்க, வீட்டின் பெரியவர்களாக இவர்கள் இருவரும் அவர்களுடன் நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படம்தான் அது. இருப்பதிலேயே நன்றாக பெரிதுபடுத்தி சுவற்றில் மாட்டியிருந்தார். மற்ற 3 புகைப்படங்களும் திருமண ஜோடிகளாக மட்டுமே தனியாக இருக்க, சின்னவனின் திருமணத்தில் நேர்ந்த மனக்கசப்பினால் அவர்களை மாலையும் கழுத்துமாக மலர்ந்த முகத்துடன் படம் எடுக்க தவறிவிட்டார் அவர். இன்னமுமே ஏதும் சுமூகமாக மாறிவிடவில்லை என்றாலும், இந்த நிகழ்ச்சியில் இளம் தம்பதியர் பெரும் பூரிப்புடன் அமர்ந்திருப்பதைக் கண்டதும் அவருக்குள் சட்டென்று வழக்கமான ஆசை முளைவிட்டது. இப்ப எதுக்கு அதை வெறிச்சு வெறிச்சு பாக்குறீங்க? சொல்லென்று இடையே குறுக்கிட்ட மனைவியின் சொல்லில் கலைந்தவர் அவர் நீட்டிய எலுமிச்சை சாறை வாங்கிக் கொண்டார். இல்ல, இதுல பாரேன். நம்ம புள்ளைங்க 3ம் பேர புள்ளைங்களோட சேர்ந்து இருக்கிறது பார்க்கவே ரொம்ப நிறைவா இருக்குதானே. ம் வயசான காலத்துல கண்ணுல எதுவும் பொற வந்துடுச்சா என்ன? பெருசுங்க 2 தான் பேர பிள்ளைங்களோட இருக்காங்க. சின்னவனுக்கு இன்னும் பொறக்கல. அட, இவ ஒருத்தி. மருமகளோட வயித்துல தான் சின்னவனோட புள்ள இருக்குதே. அதுவும் கணக்குத்தான். என்றார் மகிழ்ச்சியாக. கணவரின் வார்த்தைகளில் ஜானகி அசந்துதான் போனார். அடுத்தடுத்து தான் வெடுக்கென்று பேசியும் மனிதர் பொறுமையாக இருப்பதே ஒரு அதிசயம் என்றாலும், அவர் வாயாலே சிரித்த முகமாக ஆராதனாவை மருமகள் என்றது அவருக்குள்ளும் சிறு உற்சாகத்தை கொண்டு வந்தது. ஆமா, அதுவும் சரிதான். போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, என சின்ன பிள்ளையாக குதூகலிப்பவரை புன்னகையுடன் பார்த்தார் ஜானகி. மருமக மேல உள்ள கோபம்லாம் போயிடுச்சா? முகம் வாடியவர், அதெல்லாம் ஆரம்பத்திலே போயிடுச்சு. ஆனா உன் மகனை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுதான் தெரியல. என்றார் பரிதாபமாக. மெல்ல பெருமூச்சு எடுத்த மனைவி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. உங்க மகனோட குணம் அதுதான். எனக்கும் தான் அவன் இறங்கி வந்து ஒண்ணு மண்ணா வீட்ல பொழங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அவன் அசைஞ்சு கொடுக்க மாட்டான். நீங்க அன்னைக்கு என்ன செஞ்சிருந்தாலும் பொறுத்து போய் இருப்பான். ஆசாசையா அவன் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த பொண்ண கொஞ்சம் கூட வச்சு பார்க்காம என்ன மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லி அவமானப்படுத்துனீங்க. அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. அந்த புள்ள எப்படி துடிச்சு போயிருக்கும். நம்ம வாயில இருந்து தானே வருது. நாம தானே பேசுறோம்னு வார்த்தைகளை கொட்டுறது ரொம்ப சுலபமுங்க. அது உண்டாக்குற வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் என வருத்தமாக மொழிந்தார். கலை சோர்வாக அமர்ந்திருக்க, சரி, முடிஞ்சு போனது அலசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேலையாவது நிதானத்தை கடைப்பிடிச்சு மனக்கசப்ப வளர்த்திக்காம இருக்க பாருங்க. நான் போய் ஆரா என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். ரிஷி மதியம் ஷிஃப்ட் கிளம்புனதும் சாப்பிட்டு தூங்குனவ எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் என்று எழுந்து கொண்டார். என்ன, இன்னைக்கு இவ்வளவு நேரமா தூங்கிட்டான்? தன் பணி முடித்து வந்து சிறிது நேரம் மகனிடம் செலவழித்துவிட்டு கடைக்கு சென்றிருந்தான் ரிஷிகேஷ். அங்கே நிர்வாகத்தை கவனித்தவாறே மாலை பொழுதை கழித்து 8:30 அளவில் வீடு வந்தால் மைந்தன் உறங்கியிருந்தான். இன்னைக்கு பகல் முழுக்க தூங்கவே இல்ல. ஒரே ஆட்டம். அதான் ஐயாவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே தூக்கம் வந்துடுச்சு. செப்பு இதழ்களை அழுந்த மூடி உறங்கும் மகனின் அழகை சில நொடிகள் ஆசையாய் ரசித்துவிட்டு மனைவியிடம் திரும்பி, 6 மாசம் ஆயிடுச்சு. கணக்குக்கு 7 தொடங்கும்போது சாப்பாடு ஊட்ட குருவாயூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அம்மா. நாளை எதுவும் பார்த்தாங்களா? என்று விசாரித்தான். ஆமா, உங்களுக்கு லீவ் எப்போ வசதிப்படும்னு கேட்க சொன்னாங்க. இன்னும் 2 வாரத்துல தமிழ் மாசம் பிறந்ததும் போகலாமா ஓ, சரி, பார்த்துட்டு சொல்றேன். என அலுப்பாய் மகனின் அருகில் படுத்தான். அவன் நெஞ்சில் கையூன்றி சரிந்து, உங்களுக்கும் அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா என புருவம் உயர்த்தினாள் ஆராதனா. புன்னகையுடன் தலையை உயர்த்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், இல்ல, கம்பெனில ஒர்க் லோடு ஹெவியா இருந்தது. டயர்டுக்கு படுத்துட்டேன் என்றான். ஹெவியா இருந்ததா? அப்புறம் ஏன் இன்னைக்கு கடைக்கு போனீங்க? ரவியை நாம பார்க்க சொல்லிருக்க வேண்டியதானே? ஓய், பதறாத. அவன் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா ஊருக்கு போயிருக்கான். கடைக்கு முக்கியமான கஸ்டமர் ஒருத்தர் வரதா ஃபோன் செஞ்சாரு. அவங்களெல்லாம் நாம தான் நேரடியா கவனிச்சுக்கணும். ஊர்ல வளர்ந்து வர்ற பெரிய பில்டர் அவங்க. நம்மோட வளர்ச்சிக்கும் ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. சோ இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ். நம்ம கரெக்டா மெயின்டைன் செஞ்சு ஆகணும். ஓகே என் அவன் மார்பில் தலை சரித்தவள், பிசினஸ் ட்ரிக்ஸ்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன் என்றாள் லாரா. அப்படியா? என்னது இது? என்று திரும்பி அவளோடு அருகில் சரிந்தான். இப்பதான் நேர ரிலாக்ஸா படுத்தீங்க. இது கஷ்டமா இருக்க போகுது. இது கஷ்டமா? அதை விட கன்வீனியன்ட்டா இருக்குது. பெட்டை விட ரொம்பவும் சாஃப்டா, நல்லா வாசமா, மெத்து மெத்துன்னு.
என்றவனின் வாயிலேயே பட்டென்று ஒன்று போட்டாள் பெண். ச்சே, ஏய் என்று சிரித்தவன், சரி சொல்ல வந்ததை சொல்லு. என்று அவள் நெஞ்சில் தலை சாய்த்தான். இங்க நம்ம தெருமுன மெயின் ரோட்ல ஃபேன்சி கிஃப்ட் ஷாப் ஒன்னு இருக்குதே, அது அவங்க யாருக்காவது கைமாத்தி விட ஆள் பாத்துட்டு இருக்காங்களாம். என்ன? ஏனா? ஊரை காலி செஞ்சு போறாங்க போல இருக்கு. அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூரா. அதனால அவங்க ஊர்லயே செட்டில் ஆகுற மாதிரி அத்தை கிட்ட சொல்லிருக்காங்க. ஓ, தகவல் உபயம் உன் மாமியாரா? நான் கூட பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ எங்க கடைக்கு போனன்னு நினைச்சேன். அத்தை சும்மா பேச்சு வாக்குல தான் அத சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு அருமையான யோசனை தோணுது. நீங்களும் சரி வருமான்னு சொல்லுங்க என்று ஆவலாக கணவனிடம் தன் எண்ணங்களை பகிர்ந்தாள் ஆராதனா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.